இந்த போதைப் பொருள் வந்தாலும் கசகசா, இந்த கசகசாங்கிறது போதைப் பொருளா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கசகசாவை பற்றி நம்ம ஆரம்பத்தில் நம்ம அது கசகசா வந்து என்ன சவுதிலாம் தடை செஞ்சு வச்சுருக்கிறோம். நீங்கள் இப்போ கூட ஹஜ்ஜிக்கு போனீங்கன்னா கசகசா கொண்டு போனீங்கன்னா அதை பறிமுதல் செஞ்சுருவான். கசகசா கொண்டு போக முடியாது. சவுதிக்கு ஹஜ்ஜிக்கெலாம் உம்ராவுக்கு போனீங்கன்னா நீங்கள் கொண்டு போகிற பொருள்களில் இந்த கசகசா வைத்திருந்தால் என்ன செய்வான், அதை சீஸ் பண்ணிக்கிடுவான். அப்போ அந்த கசகசாவை ஏன் சீஸ் பண்ணுறான்னு சொன்னால், அது ஒரு போதைப் பொருள் என்பதற்காக சீஸ் பண்ணுறான் என்று நம்ம விளங்கி கொண்டு நாமளே ஒரு 2016க்கு முன்னாடி வரைக்கும் அதை கசகசா ஒரு போதைப் பொருள், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம 2016க்கு முந்தி நம்முடைய எழுத்துக்கள் பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கசகசாவை பற்றி அப்படி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 2016 அது இப்போ பலவிதமான ஆய்வுகள் எடுக்கப்பட்டு வேறு விதமான முடிவுகளை மருத்துவங்களும் அறிவிக்குது. அந்த விஷயங்கள் வந்து ஜூனியர் விகடன்கிற ஒரு பத்திரிகையில் இந்த 2016 இந்த கசகசாக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் போடுறான். கசகசா என்பது அது வந்து அதிலிருந்து தான் போதைப்பொருள் அபின் உண்டாக்கப்படுது. இந்த கசகசா செடி வந்து அந்த கசகசா விதையை ஊண்டி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதிலேருந்து முளைக்கக்கூடிய செடி தான் அபின். அதில் அந்த அபின் செடியில் அவனுக்கு கீறி விடுவார்கள், பால் மாதிரி வரும். அந்த பாலை சேமித்து வைத்து தான் என்ன செய்வாங்க, அந்த அபினை தயாரிக்கிறார்கள்னு இருக்கிறது. அப்போ அந்த கசகசா என்பது வந்து அபினுடைய விதை, அபின் தயாரிப்பதற்கு ஒரு விதை. அப்படிங்கும் பொழுது அப்போ அதில் வந்து போதை வருமானால் அந்த விதையிலையும் போதை தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் நம்ம சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் அப்படி எடுக்க முடியாது. இப்போ பனைமரத்துலேருந்து கல் இறக்குறதுனால பனைமரத்தில் உள்ள எல்லாத்தையும் ஹராம்னு சொல்ல முடியுமா? பனைமரத்துலேருந்து தான் 17 தான் கல் எடுக்கிறான். கல் எடுத்த காரணத்தினால் தேங்காய் ஹராமு, நொங்கு ஹராமு, பனங்கிழங்கு ஹராமு அப்படி நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஒரு பொருளில் ஒரு விஷயத்தில் அந்த போதை இருக்கும் என்று சொன்னால் அதில் அந்த மரத்துடைய அனைத்துலேயும் இருக்காது. சிலது இலையில் போதை இருக்கும், சிலது வேரில் போதை இருக்கும், சிலது அளவில் சாரில் போதை இருக்கும், சிலது விதையிலே போதை இருக்கும். எதில் போதை இருக்கிறதோ அதுதான் நமக்கு ஹராமே தவிர ஒரு போதையான செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்தும் ஹராம ஆகாது. அது போதை தந்தால் தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன அளவு சொன்னாங்கன்னா, குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை தருகிற அனைத்தும் ஹராம்ட்டாங்க. இப்போ இந்த கசகசா விதையை ஆய்வு செஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ சவுதியில் அதை தடுத்துருக்கிறாங்கல்ல, அதுக்குரிய ரீசன் அவன் சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த கசகசாவை கொண்டு போய் விவசாயம் விதைச்சி அபின் செடியை வளர்த்துருவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் கசகசாவை என்ன செய்கிறான் அவன் தடை செஞ்சு இருக்கிறான்ட்டு அந்த ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க. அவங்க காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது கசகசாங்கிறது விதை, அந்த விதையின் மூலமாக என்ன செய்ய முடியும், அபின் செடியை வளர்க்க முடியும், வளர்த்து அந்த போதைப் பொருளை உற்பத்தி செஞ்சிருவார்கள் என்பதற்கு தான் தடை செய்கிறான். ஆனால் உண்மையில் இந்த கசகசா வந்து அப்படி முளைக்க வைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வரக்கூடிய கசகசா வந்து வேக வச்ச கசகசா, அந்த உயிர் முளைக்கிற தன்மையை நீக்கிட்டு தான் விற்கிறான். நீங்கள் இந்த கடையில் விற்கிற கசகசா வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் செடி மாதிரி போட்டு வச்சேன்னா முளைக்காது. நீங்கள் கொண்டக்கடலையை அவிச்சிட்டு அந்த இது விட்டால் முளைக்குமா? ஒரு கொண்டக்கடலையை மண்ணுக்குள்ளே புதைச்சா அது முளைச்சிடும். அதனால் அவிச்சு விட்டு அந்த கொண்டக்கடலை சுண்டல் எடுத்து புதைச்சா முளைக்குமானா முளைக்காது. எப்போ நீங்கள் வேக வச்சிடுறீங்களோ அது முளைக்கும் திறனை இழந்துடும். எந்த பொருள் நீங்கள் வேக வச்சாலும் சரி, வேக வைக்காத தானியங்கள் தான் அந்த விதைகள் தான் என்ன செய்யும் முளைக்கும் தன்மையில் இருக்கும். வேக வச்சவுடனே அந்த உயிரை எடுத்துனது அந்த ஹீட்டில் வேக வைக்கும்போது என்ன செய்யும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது முளைக்கிற திறனை இழந்துவிடும். இப்போ நம்ம வாங்குகிற அந்த கசகசாக்கள் வந்து சோதனைக்கு நீங்கள் வீட்டில் கொண்டு போய் போட்டாலும் முளைக்காது. ஏன் முளைக்காதுன்னு சொன்னால் முளைக்கிற தன்மை எடுத்துடுறான் அதை. ஏன்னு கேட்டால் அந்த இதை வந்து அபின் செடியை உண்டாக்கிடுவாங்கல்ல, ஒரு அரசாங்கம் இப்படி அனுமதிப்பான். கசகசா வந்து சாதாரணமாக எங்கே பார்த்தாலும் கடையில் விற்கக்கூடிய பொருளாக இருக்கிறது. அது அபினுடைய விதையாக இருந்தால் அவன் வந்து விற்க அனுமதிச்சா என்ன செய்யும், ஒவ்வொருத்தன் வீட்டில் அபின் செடி வளர்க்க ஆரம்பிச்சிடுவான். அப்படிப்பட்டது அனுமதிக்க மாட்டான். இது உங்களுக்கு அபினுக்குரிய விதையாக இருந்தாலும் அது பச்சையாக வேக வைக்காமல் அதனுடைய உயிரை சாகடிக்காமல் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், அதிலிருந்து அபின்கிற செடியை வளர்க்க முடியும். ஆனால் சவுதியில் இதை வழங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தம் தடுத்து விட்டாங்க. வேக வச்சதுங்கிற பேரில் வேக வைக்காதையும் கொண்டு வந்துடுவாங்க, கசகசானில் கொண்டு வந்துடாத அப்படின்னு அவன் தடுத்து வச்சுருக்கானே தவிர ஆய்வு செஞ்சோம்னு சொன்னால் அதில் இந்த 2016ஆம் ஆண்டு அந்த ஆய்வு கட்டுரையில் ஒவ்வொரு பொருளையும் இந்த கசகசாவுடைய செடியில் என்னென்ன இருக்குதோ அதில் என்னென்ன கேடுகள்லாம் இருக்குதுங்கிறதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்லும் பொழுது அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதில் வந்து சிலதில் தான் போதை இருக்கிறது. கசகசா குறிப்பாக அந்த கசகசாங்கிற விதையில் போதை கிடையாது. ஆய்வு செஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த விதையில் போதை கிடையாது. ஒரு போதைப் பொருள்லேருந்து கிடைச்சாலும் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் போதை இருக்கான்னு ஆய்வு செய்யும்போது கிடையாது என்று அவங்க ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. போட்டவுடனே நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால்,
நம்ம கிசார் டாக்டரை கால் பண்ணிருக்கார்ல, அவர் அந்த டாக்டர்கிட்ட கொடுத்து இப்படி போட்டிருக்கிறான், இதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு ஒரு ஆர்டிக்கலாக நீங்கள் எழுதித்தாங்கன்னு நம்ம கேட்டோம். அவர் ஒரு ஆர்டிக்கலாக செஞ்சு அதில் என்னென்ன இந்த கெமிக்கல் பேர்லாம் ஆங்கிலத்தை நம்மளால் எழுத முடியாதுல்ல, மருத்துவ ரீதியாக எழுதோம்னா ஒரு பெரிய டாக்டர்னு கேட்டுவிடுவாங்க, நம்மளும் கேட்டுவிடுவாங்க. அதனால் என்ன செஞ்சேன்னா அதுக்குரிய படித்தவர்கள் மூலமாக எழுதினா தான் அது நம்பகத்தன்மையாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அவர் மூலமாக ஒரு ஆர்டிக்கல் மூலமாக அவர் எழுதி தந்தார். அது கசகசா சாப்பிடலாமான்னு ஒரு ஆர்டிக்கல் ஆன்லைன் பேஜில் இப்போவும் இருக்குது. அந்த ஆர்டிக்கலை அந்த கட்டுரையை என்ன செய்யலாம், நீங்கள் பார்த்து படிச்சுக்கிடலாம். அதில் என்ன செய்கிறாங்கன்னா, கசகசாவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கசகசாவில் ஆய்வு செஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அது போதை கிடையாது, அதில் நோய் தடுப்பு இருக்குது, ஆரோக்கிய மேம்பாடு இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குல்ல அதை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது, நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும். கொலஸ்ட்ரால் 2 வகை இருக்குது. நல்ல கொலஸ்ட்ரால் தரக்கூடிய உணவுகளை சாப்பிட சொல்கிறாங்க டாக்டர்கள்லாம். கெட்ட கொலஸ்ட்ரால் வரக்கூடியதை தான் தவிர்க்க சொல்கிறாங்க. இந்த கசகசா கெட்ட கொலஸ்ட்ராலை அழிக்குது, நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்குது, அந்த நன்மை அதில் இருக்குது. அதில் என்னென்ன கெமிக்கல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மாரடைப்பு, பக்கவாதம் இதெல்லாம் தடுக்கும். கசகசாவில் மாரடைப்பு, பக்கவாதத்தெல்லாம் தடுக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வெளியில் உள்ள கசகசாவுடைய மேலே உள்ள தோல் இருக்கும்ல, தோல்னா கண்ணுக்கு தெரியாத தோல் தான், அதே சின்னதாக தான் இருக்குது. அதுலேயும் அந்த தோல் சத்து இருக்குது. அந்த தோல் அது மலச்சிக்கலை தடுக்க உதவக்கூடிய நார்ச்சத்து அதில் ஜாஸ்தியாக இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரையை கட்டுப்படுத்தும். கசகசா சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய அதில் நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதிக அளவில் போதிய அளவில் இரும்பு, காப்பரு, பொட்டாசியம், மாங்கனீஸு இது மாதிரி மெக்னீசியம்லாம் அதில் நிறைய இருக்குது. இதெல்லாம் மருத்துவ டாக்டருங்க அவர் தேடி எடுத்து அந்த மருத்துவ ஆர்டிக்கல்லேருந்து எடுத்து ஆதாரங்களை காட்டி அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். அது ஆன்லைன் பேஜில் இருக்கிறது. அதை போட்டு நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், இந்த கசகசா மரத்தில் உள்ள எல்லாத்துலேயும் போதை இருக்கிறது, இந்த கசகசா விதையில் மாத்திரம் இல்லை. அது ஒரு மயக்கம் சில இதில் வரும்ல, சில பொருளை சாப்பிட்டோம்னா ரொம்ப சோறு தண்டா கூட மயக்கம் வரும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் போதை கிடையாது. அது மயக்கமான ஒரு நிலை வரும்னு அது வருமா. ஆனால் அந்த மயக்க நிலையில் உள்ள ஒருத்தனை கொண்டு சோதிச்சுன்னு சொன்னால் அவன் போதை உள்ளவனாக தான் அதை சொல்லுவான். ரிப்போர்ட்டில் மயக்கத்துக்கு ஒரு மருந்து உங்களுக்கு தரான்னு வைங்க, அந்த நிலையில் டாக்டர் சோதிச்சான்னா இவன் போதை இருக்கான்னு சொல்லுவான். ஆனால் போதை இல்லது. போதைங்கிறது அந்த அறிவு மட்டும் செயலிழந்து போகிறதுக்கு பேர் தான் போதை. மயக்கம்ங்கிறது ஒட்டுமொத்தமாக நிறைய உறுப்புகள் செயலிழந்து போயிடும். கையில் ஒரு ஊசி போட்டான்னு வைங்கள, மயக்க ஊசி போட்டான்னா கையெல்லாம் மரத்து போயிடும். ஆனால் அது போதைன்றது காட்டும். ஆனால் உண்மையில் அது போதை இல்லை. ஆனால் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ஆரம்பகட்ட டெஸ்ட்டில் இவர் கசகசா சாப்பிட்றது நிறைய சாப்பிட்டாருன்னு வைங்க, அவர் போதையில் இருக்கிறதா அது சொல்லணும். ஆனால் அது போதை அல்ல. இது மாதிரி நிறைய மயக்க மருந்துகளுக்கு சொல்லணும். அது போதை இருக்கான்னு தனி ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் அதில் போதை இல்லைன்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலில் விரிவாக எழுதியிருந்தாங்க. நீங்கள் அந்த மருத்துவ ரீதியான வாசகங்கள் அது நிறைய இருக்கிறதுனால அந்த ஆர்டிக்கல் என்ன செய்யுங்க, ஆன்லைன் கசகசான்னு அடித்தாலே வந்துடும். ஆன்லைன் PJ.inல கசகசான்னு அடிச்சிங்கன்னா அந்த ஆர்டிக்கலை போட்டிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செஞ்சோம்ட்டா 2016 இது அறிவு போட்டோம். யாராவது இதுக்கு மாற்று கருத்து இருந்தால் தெரிவிங்க. ஏன்னா நம்ம அந்த ஒரு வாரப்பத்திரிக்கையில் வந்திருக்குது, ஒரு நம்ம டாக்டர் ஒருத்தர் ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் இது தவறான தகவலாக இருக்கலாம் என்று நீங்கள் கருதுனீங்க என்று சொன்னால், கசகசாவில் போதை இருக்குன்னு யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல, அது மாதிரியான ரிப்போர்ட் இருந்து அனுப்புங்கன்னு சொல்லி 2016 போட்டிருந்தோம். போட்ட பிறகு யாருமே என்ன செய்யலை. 2 வருஷம் வரைக்கும் அதை உணர்வு பத்திரிகையில் எழுதியிருந்தோமே தவிர நம்ம ஆன்லைன் PJ-லன்னா அதை கட்டுரையை நம்ம போடவே இல்லை. 2 வருஷம் பார்த்துட்டு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. யார் இந்த கசகசாவுக்கு இந்த கட்டுரைக்கு மறுப்பாக இல்லை போதை தரக்கூடியது தான், என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, இந்த டாக்டர் சொன்ன தப்பு என்று யாருமே சொல்லலை அப்படின்னு போட்டு அப்போ தான் நம்ம அறிவித்தோம். 2018 தான் கசகசா போதைப் பொருள் நிரூபிக்கப்படலைன்னா நீங்கள் எப்படி நிரூபிக்காத ஒன்றை போட்டு ஹராமுங்கிறீங்க. அதிலிருந்து போதைப் பொருள் உண்டானாலும் அதில் போதை இருக்குதா இல்லைங்கிறான். இல்லைன்னு ஒரு டாக்டர்கள் சொல்வதாக ஆய்வுகள் அடிப்படையில் சொல்கிறாங்க. மாற்று கருத்து உள்ளவங்க என்ன செய்யணும்னா போதை இருக்கத்தான் செய்யுதுன்னு சொல்லணும்ல. அப்படி யாரும் அந்த கட்டுரைக்கு பதில் சொல்ல முன் வரல. 2018 வரல. இப்போ 25 ஆயிடுச்சு, இன்றைக்கி வரைக்கும் கூட வரல. அப்போ 14 இதுக்கு மாற்று கருத்து இருந்தால் தெரிவிங்கன்னு சொல்லி 25 வரைக்கும், அதுக்கு 18க்கு பிறகு தான் நாங்கள்லாம் கூட அந்த கசகசாவை கடையில் கூட விற்க ஆரம்பித்தோம். 18 முன்னாடி வரைக்கும் நாங்கள் விற்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் அது சந்தேகத்துக்கு போதைப் பொருள்னு நம்ம நம்பி கொண்டு இருந்ததுனால. அப்போ இவ்வளோ தெளிவாக ஆய்வு செஞ்சு நவீன கருவிகள் மூலமாக சோதித்து பார்த்து அதில் நன்மை தான் இருக்குதுன்னு சொன்ன பிறகு நம்ம அதை ஹராம்னு சொன்னால் அது குற்றம் தானே. அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை ஹராமாக்குறது குற்றமாகி போயிடும். ஹராம் ஆக்கினா தான் ஹராம் ஆக்கணும். அப்போ ஹராமுக்கு முக்கியமான மேட்ரு போதை தான். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். எதை போதைக்கு ஹராமாக்கி இருக்கிறான்னா போதை பொருளை ஹராமாக்கி இருக்கிறான். அப்போ போதை இருக்குன்னு நீங்கள் நிரூபித்தால் மட்டும்தான்
ஒரு பொருளை நீங்கள் ஹராமாக்கணுமே தவிர அந்த இறைச்சியை நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு போதை மாதிரி தெரியுங்க. நல்லா மட்டன் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, மத்தியானம் பெருநாளைக்கு படுத்துறீங்களா இல்லையா, நிறைய சாப்பிட்டீங்கன்னா அது தள்ளணும், அதுக்கு பேர் போதையா? அது போதை கிடையாது, அது உண்ட மயக்கம், சாப்பாட்டு மயக்கம். அந்த மயக்கத்தையெல்லாம் நம்ம போதைன்னு எடுத்துடக்கூடாது. அதெல்லாம் போதைங்கிறது மூளை செயலிழந்து போகிறதுக்கு பேர் தான் என்னது, சிந்தனையில் ஒரு வறுமையை தவிர தூக்கத்தை தரக்கூடியெல்லாம் போதைன்னு சொல்லக்கூடாது. சில பொருள்களும் தூக்கத்தை தரும், அதனால் அது போதைன்னு சொல்ல முடியாது. அதனால் கசகசா என்பது நீங்கள் கூடுதல் விவரத்துக்கு அந்த ஆர்டிக்கல் நீங்கள் படித்தா தான் மருத்துவ ரீதியாக காரணங்களோடு நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும். சரி, ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வு அடிப்படையில் இது சொல்லியிருக்கிறாங்க என்று வழங்க முடியும். அதனால் கசகசா என்பது நம்ம தாராளமாக என்ன செய்யலாம், இவ்வளோ நன்மை வேறு இருக்குன்னு சொல்கிறான்ல, கேடுகள் போதையும் இல்லை, ப்ளஸ் பார்த்திங்கன்னா அது பயன்படுத்த நன்மையாவில் இருக்குது. எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு உரியதாக தானே சொல்கிறான். அதனால் தாராளமாக என்ன செய்யலாம், போட்டுக்கணும். அது போக அது அந்த டேஸ்ட்டு கசகசா போட்டதனுடைய டேஸ்ட்டு கசகசா இல்லாத இறைச்சிக்கு வராது. நீங்கள் எந்த கறி குழம்பு வச்சாலும் சரி, கசகசா சேர்த்து வச்சிங்கனாலே அதனுடைய ருசியே வேறு தான். கசகசா அதுக்காக வேண்டி ஹலால் ஆக்கிடக்கூடாது, அது கூடுதல் தகவல் தான், ஒரு ருசியாக இருந்தால் திங்கலாமல் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அது போதை இல்லைங்கிற காரணத்தினால நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கசகசா கறி குழம்புல சேர்த்தாங்கன்னு சொன்னால் அது இலங்கையில் கடலோர பகுதியில் ஜாஸ்தியாக சேர்ப்பாங்க. காயல்பட்டினம் எங்கள் கடலோர மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த இறைச்சி ஆணமாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, கசகசாவில் சேர்த்துருவாங்க. தேங்காய் சேர்க்குற மாதிரி கசகசாவை அரைச்சி சேர்ப்பாங்க. சேர்த்தா அதனுடைய ருசியே கொஞ்சம் கூடுதல் ருசியாக இருக்கும். அங்கே மட்டும் அப்படி ருசியாக இருக்குன்னு கேட்டால் அந்த பொருளை சேர்க்கறதுனால தான். அதனால் கசகசாவை தவிர்த்தவங்க கூட நினைஞ்சிக்கலாம், சேர்த்துக்கூடணும், அதில் எந்த குற்றமும் கிடையாது. விலை கூட, கசகசா கொஞ்சம் விலை ஜாஸ்தி. சரி.